ஃபுல்லாக கிராஸ் ஆகிடுச்சு. வெஜிடபிள் ஃபுல்லாகவே கிராஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லோடிங் ரோட்டை கிராஸ் பண்ணி வச்சுருக்கோம். லோடிங் ரோட்டை கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது கிராஸ் பண்ணும்போது. இப்போ வெஜிடபிள் ஃபுல்லாகவே கிராஸ் ஆகிடுச்சு. கழுவு இங்காண்ட வந்துட்டு கிராஸ் பண்ணி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ மைண்ட் போகுது ஸ்டாப் பண்ணிட்டு போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும்போது என்ஹெச் 520 கிராஸ் பண்ணுவோம். என்ஹெச் 520 கிராஸ் பண்ணும்போது சரியான டிராஃபிக் ஜாம், ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். இது எவ்வளோ லென்த் இருக்குது மிஷின் ஜெட்டி மிஷினு. ஜெட்டி மிஷின்னா இதுக்கு வந்து மண்ணு வாங்குறதுக்கு எதுவுமே என்ன பண்ண தேவையில்ல. டேரெக்டாக கண்டக்டரில் கனெக்ட் பண்ணி மிஷின் வந்து லோடு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா லோடு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டூல் ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாக 8 செயின் வயர் ரோல் போட்டு வச்சுருக்கோம். அது கைட்டி மைண்ட் ஒன்னே மைண்ட் ஒன்றில் வச்சுருக்கோம். அது லாரி கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இங்கே. அதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் மூவாகும்போது சரியான சவுண்டு ஊதுனா ஊதி காமிச்சு. அது மட்டும் இல்லாமல் அது பாருங்கள் டிராஃபிக் ஜாம் முன்னாடி இப்போ கிட்டத்தட்ட ரோட்டுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வித்தாந்தல் டு கடலூர் பைபாஸ் NH 523 ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். என்ன பண்ணாங்கன்னா மிஷினை வந்து சுற்றிட்டு NLC மைண்ட் டு கேட் வழியாக வண்டியெலாம் திருப்பி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதிகாரிலாம் வந்து டிராஃபிக் ஜாம்லாம் சரி பண்ணாங்க. எவ்வளவோ சரி பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினு இந்த ஷாக்கர் வந்து ரோடை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கேபிள் மாற்றுறதுக்காக கேபிள் மெயின் ஒன்று தொடங்கப்பட்டதுலேருந்து கேபிள் மாற்றுறதுக்காக 1 ஹவர் ஆகிப்போச்சு. அதுமாரி மிஷின் கேபிளும் பரியல் போட்டு மாற்றுறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட நடு ரோட்டில் சாலை என்ட்ரன்ஸ்க்கே வந்து மிஷின் வந்து கேபிள் மாற்றுறதா நிப்பாட்டுறதுனால பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல். அதுவும் NLC மைண்ட் டூ செகண்ட்ஸ் உள்ளே போகிற டைமிங் அது எப்பயுமே இந்த டைமில் தான் வருஷத்துக்கு ஒரு டைம் மிஷின் கிராஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆனதால் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். கிட்டத்தட்ட நெய்வேலி சாப்பிடலாம் இது நெய்வேலி டு பெரியாகுப்பம் வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஃபுல்லாக இருக்குது. இங்காண்ட பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா வடலூர் வழியாக திருப்பி டவுன்ஷிப் வழியாக திருப்பி விட்டாங்க. இங்காண்ட வந்து பஸ் ஸ்டாண்ட் மந்தாரம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக உள்ள வந்து டவுன்ஷிப் வழியாக வடலூர் போயிருக்காங்க திருப்பி விட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு மேலே தான் டிராஃபிக் ஃபுல்லாகவே கிளியர் ஆச்சு. நீங்கள் பார்க்குறது இந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு எவ்வளோ பஸ் இருக்குது, மோட்ரு கேர் பஸ் தான். ஒவ்வொரு ட்ராக்குக்கும் ஒவ்வொரு தனித்தனி பிரேக்கிங் சிஸ்டம், தனித்தனி கியர் பாக்ஸு. அதுமாரி மேலே பக்கெட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கியர் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே ஆப்ரேட்டர் கேபினில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆப்ரேட்டர் உட்காந்து அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது பக்கெட்டுகளுக்கு தனியாக ஆப்ரேட்டர் கேபின், லோடுகளுக்கு தனியாக ஆப்ரேட்டர் கேபின், எல்லாத்தையும் தனித்தனியாக ஆப்ரேட்டர் கேபின் இருக்குது. ஃபுல்லாக இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக கிராஸ் ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு 200 அதிகாரிக்கு மேலே வேலை செஞ்சாங்க. அதுமாரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செஞ்சாங்க. அதுமாரி ரயில்வே ஊழியர்களும் பாராட்டணும் இந்த விஷயத்தில். கரெக்டாக அந்த பத்திர ட்ரெயின் பெங்களூர் ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் ரயில்வே இது கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு கரண்ட் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மண்ணு கீழே வச்சு பதிச்சிட்டாங்க. ரயில்வே ஊழியர்கள் மாற்றுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ரயில்வே ஊழியர்கள் சரி பண்ணி கொடுக்கணும். ஆனால் ரயில்வே ஊழியர்கள் சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ரயில் போக்குவரத்து சிறப்பாக நடைபெறும். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நடு ரோட்டில் இருக்குது. கேபிள் மாற்றும் போது ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. போலீஸ் நின்று எல்லாம் இன்னும் கிளியர் பண்ணி விட்டாங்க. ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் லாரி நிற்குது. ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகி பார்த்தீங்கன்னா அங்கே 2 வீலர் கூட போகிறதுக்கு வழி இல்லாமல் ஆகிடுச்சு. 2 வீலர் போகணுன்னா அங்கே எங்கேயோ பிளாக் கலர் கால் வெளில வந்து தான் போகலாம். சொன்னால் கேட்க மாட்டாங்க. கார்லாம் ஓட கட்டுங்க. இப்போ 2 வீலர் கழிவு சொன்னால் கேட்க மாட்டாங்க. போலீஸ் அவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் கேட்க மாட்டேன்றாங்க. கேட்டு வழியாக உள்ள விட்டு கிளியர் பண்ணி விட்டு பார்த்தாங்க. ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணி விடுறாங்க. போலீஸ் நின்று எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளியர் பண்ணி விட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக யூடியூப்பில் போடுற மக்களே என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ கமெண்ட் போடுங்க மக்களே. மிஷின் ஃபுல்லாக ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணி NH 253 சாலையை ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணிச்சு. இந்த வீடியோவுக்கு ஃபுல் வீடியோ கமெண்ட் போடுங்க மக்களே. என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இதுமாரி லோக்கல் அப்டேட்டுக்கு GP Relax அண்ட் RP Relax சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோ போடுறோம். மிஷின்
விஷயம் நேற்று கிராசிங்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா என்எல்டியில் ஒரு எம்டிசி 406 எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு பக்கெட்டுகள் ஃபுல்லாக